அன்னைக்கே சொன்னேன், யாராவது நம்புனீங்களா? CMF அப்படின்னு சொல்லி ஒரு சப் பிராண்ட் வச்சு அதுல ஒரு போன் லான்ச் பண்றாங்க. அதோட விலை பாத்தீங்கன்னா under 15K. இப்போ இந்த ரெண்டு போனையுமே அந்தந்த பட்ஜெட்ல இருக்க போன்ஸோட கம்பீட் பண்றதுக்காக தான் லான்ச் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், அது ஒரு பாயிண்ட் தான். ஆனா ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ் தான் டாப், அதுதான் ஒர்த் அப்படின்ற மைண்ட் செட் பண்றதுக்காகவே தான் பாத்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணாங்க. ஓகே, இந்த வீடியோல அரைச்சமாவே அரைக்காம சொன்ன ஸ்பெக்கையே சொல்லாம CMF அப்படின்ற பிராண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதுல இந்த 2 Pro அப்படின்ற போன் வந்து உண்மையாவே ஒர்த்தா, அப்படி ஒர்த்து இல்ல அப்படின்னா எந்த போனை வாங்கலாம் அப்படின்றத கிளியரா பார்த்துருவோம். ஓகே, CMF அப்படின்ற பிராண்டோட எக்ஸாக்ட் நேம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்லாம் தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. கலர், மெட்டீரியல், ஃபினிஷ், இந்த மூணுமே இந்த போன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன்ல இல்ல, ரெண்டாவது போன்ல ஓரளவு பரவாயில்லாம ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எதுக்காக இந்த பிராண்ட் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்பயுமே ஒருத்தவனை பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்னா அவனோட கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பான்ல, அவனை போட்டு அடிக்கணும். அப்படி இல்லையா, அவனோட ஒரு சின்ன பையனை வச்சிருப்பான், இங்க பாத்தியா உன்னோட நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க. இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நத்திங் பண்றான். எப்படின்னா இப்ப சாம்சங், ஐபோன், OnePlus இவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு துவச்சு ட்விட்டர்ல சண்டை போடுறதே ஒரு வழக்கமா பாத்தீங்கன்னா கால்பே வச்சுக்கிட்டு இருக்காரு. சோ மேல ஒரு போட்டு அடிக்கிறது, சண்டை போடுறது, வம்புழுக்கிறது அதுவும் பண்றாங்க. சோ அதனாலயும் நத்திங் வளருது. ரெண்டாவது, நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இவனோட ஒரு சின்ன பையன் வேணும்ல, இதை இவங்களுக்குள்ளேயே ஓனா பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சப் பிராண்ட். எப்படி விவோக்கு ஐக்கு இருக்கோ, ஓப்போக்கு ரியல்மி இருக்கோ, ரெட்மிக்கு போக்கோ இருக்கோ, அதே மாதிரி தான் நத்திங்க்கு CMF. ஸோ இவனை வந்து சாதாரண ஆளா காட்டி நான் பெரிய ஆள் பாத்தியா 400 ரவுடி அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிக்கா வளர்ந்த கம்பெனி தான் நத்திங். இதை பல வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்டிகுலரா சொல்லணும்னா 3A வீடியோல இதுதான் நடக்க போகுது அப்படின்றத முதற்கொண்டு சொன்னேன். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு CMF Phone 2 விட்டுட்டு நம்பர் சீரிஸ்க்கு ஒரு பயங்கர ஹைப் கொடுத்து அதே விலையில நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நத்திங் 3க்கு ஒரு ஹைப் கிளப்புவான் பாருங்க. லைட்டிங்லாம் வருது, 80,000 ரூபாய் கொண்டு போறாங்க, அப்படிலாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த கம்பெனி வந்து மூவ் பண்றாங்க. இது தப்புன்னு கிடையாது, பட் எந்த மாதிரிலாம் கொண்டு போறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்க. அண்ட் ஆல்சோ இந்த நத்திங் 2 Pro போனை வந்து நான் வந்து கவர் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இது நத்திங் 2 Pro கிடையாது. அதான்டா போட்டிருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இது நத்திங் போன் ஒன்னே தான். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நத்திங் 2 Proன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் ஏன் 2 Pro அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோன்னு வச்சிட்டாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு ஓடிடும். அப்ப பேஸ் வேரியன்ட் அப்படின்றத ஒரு 15,000க்கு உள்ளேயும், ப்ரோ வேரியன்ட் வந்து 20,000 தொட்டு கொண்டு வந்துருவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம இதை செல்லிங் பண்றதுக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதாவது CMF Phone 1லே பாத்தீங்க அப்படின்னா அதோட ஹைலைட் வந்து பேக் பேனல்ல பிரிச்சுக்கலாம். நீங்க வந்து கலர் கலரா பேனல் மாத்திக்கலாம், நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த போன்ல கிடையவே கிடையாது. நீங்க ஸ்க்ரூவை கலட்டலாம், ஆக்சசரிஸ் மாட்டலாம், ஆனா அந்த பேக் பேனல்ல உங்களால மாத்த முடியாது. சோ ஏன் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது வந்து மாத்துறது கரெக்ட். பட் அதுக்கு ஏத்தாப்புல ஒரு IP ரேட்டிங் கொடுக்கறதோ இல்ல வேற ஏதாவது மாத்துறதோ மாத்தி இருந்தாங்கன்னா எனக்கு இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். IP 52ல இருந்து 54லாம் உன்னை கொன்னே போடுவேன். நான் சொல்றது வந்து 20,000 ரூபாய் போன்ல இன்னைக்கு நிலைமைக்கு IP 69 ரேட்டிங் வரையும் கொடுக்குறாங்க. நான் அதை சொல்றேன். அதே ப்ராசஸர், எந்த சேஞ்சும் கிடையாது, ப்ரோன்றதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது சும்மா பேருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்து பார்த்தாலும் இல்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலும் எந்த சேஞ்சும் தெரிய போறது இல்ல. சரி, அதான் ஸ்கிரீன் சைஸ் கூடி இருக்குலப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் சைஸ் மட்டும் தான் கூடி இருக்கு. மிச்சபடி ப்ரொடெக்ஷனோ இல்ல அதோட கிளாரிட்டியோ இல்ல அதுல டெக்னிக்கலா சொல்லணும்னா பிரைட்னஸ் கூடி இருக்கு கொஞ்சம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் மைனர் சேஞ்ச் தான். இந்த மைனர் சேஞ்சுக்காக 2 Pro அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு வந்து அது பெரிய வித்தியாசமாலாம் தெரியல. இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், அதே 5000 mAh, அதே 33 வாட் சார்ஜர். இது என்ன கதை? எப்படி 4,000 ரூபாய் அதோட காஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி அந்த 33 வாட் சார்ஜரை வந்து கொடுத்தேன்னு சொல்றது வந்து இது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல. எனக்கு அந்த பேனல கழட்ட முடியாது அப்படின்றப்ப அந்த யூனிக்னஸ் போச்சு. ரெண்டாவது, சார்ஜர் கொடுக்குறேன்றது ஒரு 5,000 ரூபாய் போன்ல ஒரு புது பிராண்ட்ல காமனான விஷயம். அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். போன் இருந்தா இந்த ஆக்சசரிஸ் இருக்குல்ல, இதுவும் இந்த போனோட ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட். என்னன்னா ஒரு வாலெட் இருக்கு, ஒரு லான்யார்டு கேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனல் மாதிரி இருக்கு. எதுக்காகனா இந்த எக்ஸ்ட்ரா லென்ஸை வந்து மாட்டுறதுக்காக. இதுல கூத்து என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்க தனியா போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வாங்க முடியாது. நீ எப்படிடா வாங்கின அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போனை வந்து ஆன்லைன்ல வாங்கிட்டேன். சரியா, இது எல்லாம் வந்து தெலுங்குல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து யூடியூபர் கொடுத்தாரு, எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். தேங்க்ஸ்பா. இதுலயும் கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க
அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா இதை டைரக்டா இந்த போன்ல மாட்ட முடியாது. அதுக்கு இது வாங்கணும். என்னடா புத்தலாட்டது? இது காலங்காலமா ஒரு கிளிப்ல வந்து லென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கான்செப்டை அப்படியே ஆட்டே போட்டு நத்திங் என்ன பண்றாங்கன்னா செல்லிங் பாயிண்டா இதை கொண்டு வராங்க. செல்லிங் பாயிண்டா கொண்டு வந்ததை செல் பண்றாங்களான்னு கேட்டாங்கன்னா அங்கதான் கேள்விக்குறி. இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிளும் ஒரு மேக்ரோ லென்ஸும் இருக்கும். சோ இதுலயே அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு. இப்ப தனியா எதுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள்ன்றது தெரியல. இந்த அல்ட்ரா வைட்லயே இவங்க வந்து மேக்ரோ கொடுத்துருக்கலாம். இது எதுக்கு தனியா இந்த லென்ஸ்? எனக்கு இந்த லாஜிக் புரியல. அண்ட் ஆல்சோ இந்த லான்யார்டும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரியல. முக்கியமா இந்த வாலெட் இதெல்லாம் வந்து ஆப்பிள் யூசர்ஸே பெருசா யூஸ் பண்றது கிடையாது. ஆனா சிஎம்எஃப் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செல்லிங் பாயிண்டா கொண்டு வரது எனக்கு அந்த அளவுக்கு இதா தெரியல. மேபி வந்து நத்திங்கோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்ல அதுல வேணா கிடைக்கலாம். ஸோ ஆன்லைன்ல நான் ட்ரை பண்ணி பார்த்த வர கிடைக்கல. எனக்கு ஒரு பாசிட்டிவா பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வெல்கம் நோட்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு OnePlus ஃபோன் அன்பாக்ஸ் பண்றப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதுல ஒரு பாதி கிடைச்சது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். கேமரா உண்மையா அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த பட்ஜெட்ல டெலபோட்டோ அப்படின்றத பாக்குறதே ஆச்சரியம். இதுல 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலபோட்டோ, அது போக வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, கூடவே ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி. அதுலயும் கேமரா இந்த விலைக்குள்ள நல்லாவே இருந்தது. 2x டெலபோட்டோ நல்லா இருந்துச்சு. வீடியோன்னு வரையில ஃப்ரண்ட்ல வந்து 1080/60 லைட் நல்லா இருக்கையில தான் அந்த வீடியோ பாக்குறதுக்கு இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. லைட் கம்மியா இருந்துச்சுன்னா பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா ஆல்சோ பேக்ல வந்து 4K 60 கிடையாது, 30 தான் இருக்கு. அதை ஸ்விட்ச் பண்றதோ இல்ல அதுக்கு OIS இருக்குதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டெபிலிட்டி வந்து பரவாயில்லாம தான் இருக்கு. வீடியோ கிளாரிட்டியும் பகல் எடுக்கிறப்ப தான் நல்லா இருக்கு. மிச்சபடி எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், பேனரோமிக், எக்ஸ்பர்ட், அவ்வளவுதான். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி OIS கேட்டோம். அதுக்காக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி கேமரா கேட்கலையே. மோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கிரிட் மோடு அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஃபோட்டோ பூத்து இதுன்னு. இவங்க ஒன்றுமே இல்லை கேமரா மோடில். கேட்டால் அதுக்கு பதில் தான் இந்த பாருங்க உங்களுக்கு இந்த பாருங்க ஐஃபோன் மாதிரி இங்கே ஒரு கீ கொடுத்துருக்கோம் அப்படின்னு எசென்சியல் கீயை சொல்லுவாங்க. இந்த எசென்சியல் கீ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நல்ல ஒரு டாப் அண்ட் போன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, நல்ல கஸ்டமைசேஷன்லாம் ஃபியூச்சர்ல வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தா லோ பட்ஜெட் போன்லயும் இந்த எசென்சியல் கீ இருக்கு, அடுத்த பட்ஜெட் போன்லயும் எசென்சியல் கீ இருக்கு. சோ இது தேவையில்லாத ஆணி தான். OS மட்டும் தான் இவங்களோட பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஓரளவு கிளீன் யூஏயா அவங்களுக்குன்னு ஒரு தீம் வச்சு ஆண்ட்ராய்ட் 15ஓட நத்திங் OS வந்து கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். சீரியஸ்லி இட்ஸ் a குட் ஜம்ப். அண்ட் OS யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. எங்கேயும் ஹேங் ஆச்சு அந்த பஞ்சாயத்து கிடையாது. நத்திங்க்னு ஒரு பர்టిక్యులரா சில விட்ஜெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விட்ஜெட்ஸ் வந்து குட். ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் கேட்டா வந்து 50% வந்து ஆடியோ பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. கால் குவாலிட்டி நோ இஷ்யூஸ். 5G நிறைய பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போன் 1ஓட 2 ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேண்ட் இருக்கு. ஸோ 5G ஸ்பீடு வந்து நல்லா தான் இருந்தது. இவங்க கம்யூனிட்டி பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ட்விட்டரில் மட்டும் கிடையாது, தனியாக கம்யூனிட்டி பேஜ்லேயும் ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய சஜஷன்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே, கிட்டத்தட்ட அதே ப்ராசஸர், கிட்டத்தட்ட அதே பேட்டரி தான். கேமரா மட்டும் லைட்டாக பட்டிட்டிங்கரிங் பண்ணிட்டு டிசைனில் வந்து ஒரு எசென்சியல் கீயை வச்சுட்டு லைட்டாக வந்து கலரை மாற்றி விட்டு இந்த பாருங்க ஆக்சசரிஸ் அதே ஆக்சரியை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு 4000 ரூபா வச்சது வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக தெரில. இதுக்கு பதில் நான் CMF ஃபோன் ஒன்னே வாங்கிட்டு போயிருவானே, கிட்டத்தட்ட அதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. முக்கியமா பேட்டரி லைஃப்ல சொல்லணும் அப்படின்னா CMF Phone 2 Proவோட 1ல தான் பெட்டரா இருக்கு நிறைய யூசர் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றத யாராவது யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ப்ரோ அவனோட பிளான் என்னன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபோன். சரி, இப்போ 2 வந்துச்சுன்னா ஒரு 15,000. சரி, 2 Pro வந்து ஒரு 20,000 கிடைக்கிருக்கு, 19,000 வச்சுக்கோங்க. 3A வந்து 25,000. 3A Pro வந்து 30 குள்ள, அவ்வளவுதான். 35 குள்ள வந்து நத்திங் ஃபோன் அந்த 2 விக்கிறானா, 2 ஆஃபர்ல விக்கிறான். சரியா, இவன் வந்து OnePlus காம்படிஷன் கிடையாதான், டைரக்டா ஐபோனுக்கே காம்படிஷன் விடுறான்டா. வாடா நான் அடுத்த வருஷம் ப்ரோ மேக்ஸ் இறக்குறேன் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா 19,000 ரூபாய்க்குள்ள CMF Phone 2 Pro வாங்கலாம்னா கேமராக்கு மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதுலயும் ப்ரிஃபரன்ஸ் தான், அந்த கலர் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் காட்டின சாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அண்டர் 20,000ல கூட ஒரு 500-1000 போட்டு என்னோட சஜஷன் வந்து மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் போறது வந்து பெட்டர். ஏன்னா IP ரேட்டிங் இருக்கு, கேமராவும் நல்லா தான் இருக்கும், OS நல்லா இருக்கும், பேட்டரியும் கொஞ்சம் பெருசு, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து OS வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். டிஸ்ப்ளேல ரெசல்யூஷன் அதிகம், கர்வ் டிஸ்ப்ளே 1.5K. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து அட்வான்டேஜா இருக்கும். இப்போ மோட்டோக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க.
இது வந்து அந்த தேவைக்கு சொல்றேன் சரியா. மிச்சபடி ஆளினாலா இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணதான் நல்லா இருந்துச்சு. அதை தான் 20K இப்போதைக்குள்ள பெருசா எதுவும் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் முக்கியமா வந்து ஸ்டெயின்லெஸ்லாம் போயிடாதீங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? டே சுதர்சான்னு எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் இப்போ போகணும்.